காலையில் பையன் வந்து ஸ்கூலில் வந்து விட வந்தாங்க. நான் தான் விட வந்தேன். 9 மணிக்கு கண்டா விட வந்தேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு தான் நல்லா தான் போனான். திடீர்னு எனக்கு ஒரு 1:30 மணிக்கு ஃபோன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து மயக்க மூட்டி கீழே விழுந்துட்டான், கண்ணு மொழியில் மேலே போயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌமி ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, சரணா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் பண்ணிச்சு, சரணா ஹாஸ்பிட்டல் வராதிங்க, ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் ஜிஹெச்சுக்கு வந்தேங்க. ஜிஹெச்சு வந்தால் என்னை விடவே இல்லை. என் பொண்டாட்டி தான் உள்ளே அழைச்சி உள்ள விட்டாங்க. உள்ளே விடலை. பார்த்தா மூக்கெல்லாம் ரத்தமாக அப்படியே நுரையே மூக்கெல்லாம் தள்ளிச்சு. ரத்தம் எல்லா பக்கமும் இங்கெல்லாம் ரத்தமாக, காதில் ரத்தமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து செத்ததில் எனக்கு இது ஒன்றும் சொல்ல முடியல. மரும இருக்குங்க. இதை நான் விட மாட்டேன். கண்டிப்பாக இதற்கு நீதி எனக்கு கிடைச்சே ஆகணும். நான் இது விடவே மாட்டேங்க. உங்கள் பையனுக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை? என் பையனுக்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருந்தான். நல்லா காலையில் சிரிச்சுட்டு தான் போனான் ஸ்கூலுக்கு. இந்தமாரி கொண்டு விட்டாங்க ஸ்கூலில். இதை விட மாட்டேங்க. கண்டிப்பாக விட மாட்டேன். ஸ்கூலில் தான் மூக்கெல்லாம் ரத்தம் வந்துருக்குங்க. இதை கண்டிப்பாக நான் எதுவும் விட மாட்டேன். ஸ்கூல் தரப்புல என்ன சொல்றாங்க கேட்டது? ஸ்கூல் தரப்புல வந்து சாப்பிட போகும்போது மயக்கம் போட்டு சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இப்போ கேட்டால் கம்பியில் யாரோ அடிச்சிட்டாங்க, பரிச்சட்டையில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் கேட்டால் பாத்ரூம் அடிக்க விழுந்துன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு மாதிரி சொல்லுது. இல்லை ஸ்கூல் தரப்புலேருந்து எதுவுமே நியூஸ் வரல. எனக்கு மூக்கில் ரத்தம் வந்தது, என் பையனுக்கு காதுல எல்லாம் ரத்தம் வந்திருக்கு. எனக்கு பார்த்துன்னு சொல்லணும். அது சும்மா விடுறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது டீச்சர் யாராவது உங்க பையனை அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க? ஆமாம், டீச்சர் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு டீச்சர் பேர் சொல்லுவான். அந்த டீச்சர் பேர் இப்போ சொல்ல விரும்பலை. அந்த டீச்சர் அடிச்சுட்டே இருப்பான். அந்த முட்டியெல்லாம் வீங்கி வரும். எப்பயும் அவன் அந்த டீச்சர் பேர் தான் தூக்கத்துலையும் சொல்லுவான். டீச்சர் பேரை அவன் படிக்க மாட்டான், ஒன்றுத்துக்கு ஆகாதவன், படிக்க மாட்டானே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மேடம் பேரை சொல்ல விரும்பலை. எல்லாம் இப்போ கண்டிப்பாக ஆதரவு வரப்போ அந்த மேடம் சொல்கிறேன்.